அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 14. ஜூலை 14 என்றாலே அது உலகின் மிகச்சிறந்த நாளாக பேசப்படும் பிரெஞ்சு தேசிய நாள். ஃபெட் நாஷனல் என்று பிரெஞ்சு மொழியில் சொல்லப்படக்கூடிய தேசிய விழாவாக அது கொண்டாடப்பெறுகிறது. இந்த நாளை குறித்து பிரான்சு தேசம் தன்னுடைய இருப்பை அமைத்திருந்த உலகெங்கும் உள்ள அனைத்து இடங்களிலும் நினைவு கூறப்பெறுகிறது. பிரான்சு தேசம் மட்டுமல்லாமல் பிரான்சோடு நட்புறவு கொண்ட அனைத்து நாடுகளும் இந்த நாளை குறித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நாள் என்ன சிறப்பிற்குரியது? உலகின் மிகச்சிறந்த புரட்சிகளில் பிரெஞ்சு புரட்சி மிக பெரியது, சிறப்புக்குரியது, அடையாளத்திற்குரியது. அந்த புரட்சி பற்றியான பல செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக இந்த நாள் எதற்காக கொண்டாடப்பெறுகிறது, இது எதன் அடிப்படையில் கொண்டாடப்பெறுகிறது என்பதை பார்த்து இந்த நாளுக்கும் புதுச்சேரிக்குமான தொடர்பை நாம் நினைவுபடுத்துவதற்காகவே இந்த காணொளியில் நாம் செய்திகளை முன்வைக்கிறோம். இயல்பாக பிரெஞ்சு புரட்சி என்பது மிக நீண்ட பெரிய புரட்சி என்று நாம் முன்பே சொன்னதைப் போல 1789 ஆண்டு மே மாதம் 5ஆம் நாள் இந்த புரட்சிக்கான வித்து தொடங்கப் பெறுகிறது. அது தொடங்கி 1799 ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் நாள் வரை இந்த புரட்சியினுடைய காலமாக பேசப் பெறுகிறது. இது உலகின் மிக நீண்ட புரட்சி என்று சொன்னோமே, அதற்கான காரணம் இந்த புரட்சிக்கான காலம் 10 ஆண்டுகள் 6 மாதங்கள் 4 நாட்கள் என்று நீடித்திருக்கிறது. நாட்களில் கணக்கு செய்வோமேயானால் 3840 நாட்கள் இந்த புரட்சிக்கான காலமாக பேசப்படுகிறது. 126 மாதங்கள் 4 நாட்கள் என்று இதனுடைய காலம் நாம் குறிப்பிட்டு பேசுவதற்குரிய மாத கணக்கில் நாம் பேச முடிகிறது. அப்பொழுது ஒரு மிக நீண்ட புரட்சி. அந்த புரட்சியினுடைய தொடக்கம் மே மாதம் 5ஆம் நாள் 1789 ஆண்டு. 1789 ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் நாள் பிரான்சில் இருக்கக்கூடிய பாரிஸில் இருந்த பஸ்தி என்ற பாஸ்டில் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பஸ்தி சிறைச்சாலை உடைக்கப் பெறுகிறது. இந்த நாளை குறிப்பிட்டுத்தான் பிரெஞ்சு தேசிய நாள் என்று ஒரு நாளை பிரெஞ்சு மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். 1789 ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் நாள் பஸ்தி சிறைச்சாலை உடைத்தெறியப்பட்ட நாளை ஒரு அடையாளமாக செய்து அந்த நாளை தேசிய நாளாக இது நாள் வரை கொண்டாடி வருகிறார்கள். 237 ஆண்டுகள் 237வது தேசிய நாளை பிரான்சு தேசம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிரான்சு தேசத்திற்கு அனைத்து பிரெஞ்சு உறவு நாடுகளும் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையில் 237 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட அந்த புரட்சி நாளுக்குரிய பஸ்தி சிறைச்சாலை உடைத்தெறியப்பட்ட நாளுக்குரிய நாளை முன்னெடுத்து புதுச்சேரியில் அது என்ன விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அதனுடைய அடிப்படையை நாம் சில செய்திகளை அடிப்படையாக கொண்டு பார்க்க வேண்டும். நம்மிடம் புதுச்சேரி குறித்த வரலாற்று நூல்கள், தனித்த வரலாற்று நூல்கள் இல்லையானாலும் தொடக்க காலத்திலிருந்தே புதுச்சேரிக்கென்ற வரலாற்று நூலாக, ஆவணமாக நம்முடைய புதுச்சேரியின் நாட்குறிப்புகள் பேசப்படுகின்றன. நாட்குறிப்புகளில் வீராநாயக்கருடைய நாட்குறிப்பு மிக முதன்மையானது. அதற்கும் மேலாக பல ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அடங்கிய ஒரு நாட்குறிப்பாக உலகின் மிகச்சிறந்த நாட்குறிப்புகளில் புதுச்சேரியின் ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு மிக 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 முதன்மையானது. இருந்தாலும் ஒவ்வொரு நாட்குறிப்புக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய ஒவ்வொருவருடைய செய்தியிலும் மிகச்சிறப்பான செய்திகள் எடுத்து முன்வைக்கப்பெறுகின்றன. வீராநாயக்கருடைய நாட்குறிப்பு 1778 ஆண்டு தொடங்கி 1792 ஆண்டு வரை எழுதப்பெற்றிருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் பிரெஞ்சு புரட்சி நடந்திருக்கிறது.
அந்த புரட்சிக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் எல்லாம் பல செய்திகள் நாட்குறிப்புகளில் எழுதப்பெற்றிருக்கின்றன. 1792 ஆண்டு ஜூலியத் மாதம் என்று எழுதப்பெற்றிருக்கிறது. இது பிரெஞ்சு மொழியில் ஜூயே என்று தற்பொழுது பேசப்பெறுகிறது. ஜூலை என்ற சொல்லிற்கு பிரெஞ்சு மொழியில் ஜூயே என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. வீராநாயக்கர் அவர்கள் ஜூலியத் என்று எழுதியிருக்கிறார். ஜூலியத் மாதம் 14ஆம் தேதிக்கு ஆடி 3ஆம் சனி வாரம். இந்த வாரம் என்பது கிழமை குறித்தது. சனிவார் என்று வடமொழியில் சொல்வது சனிக்கிழமையை சொல்லக்கூடியது, காரிக்கிழமையை சொல்லக்கூடியது. இந்த நாள் காலமே 7 மணிக்கு ஒரு பீரங்கி வெடி சுட்டு அடையாளம் காட்டினார்கள். பழைய நடையில் எழுதப்பெற்றிருக்கிறது. எழுத்துக்கள் முன்னும் பின்னும் அவர்களுக்கேற்ற முறையில் அவர்களே ஒழுங்குபடுத்தி எழுதியிருக்கிறார்கள். இது தற்பொழுதைய பார்வையில் முறையில்லாமல் பார்க்கப்படலாம். ஆனால் எழுதக்கூடிய தன்மையுடையவர் தன்னுடைய ஆவணத்தை தன்னுடைய காலத்தில் எழுதி வைத்ததனால் நமக்கு மிகப்பெரிய பல வரலாற்று செய்திகள் கிடைப்பதனால் முந்தைய எழுத்துருவங்களை, முந்தைய எழுத்தாக்கங்களை நாம் எந்த வகையிலும் கேலி செய்யாமல் அதை திருத்தி படித்துக் கொள்ளுமாறு நாம் வேண்டப்படுகிறோம். வரலாறு என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மிக அரிய செய்தி. அதை நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துவது என்பது பண்டைய செய்திகளினுடைய சாரத்தை முழுமையாக முன்னெடுத்து வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதில் ஏற்படக்கூடிய பிழைகள், அதில் ஏற்படக்கூடிய திருத்தங்களை எல்லாம் நாம் எந்த வகையிலும் குறை சொல்லாமல் நாம் படிக்க வேண்டும், பேச வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியோடு நாம் தொடங்கலாம். இந்த நாள் காலமே 7 மணிக்கு ஒரு பீரங்கி வெடி சுட்டு அடையாளம் காட்டினார்கள். உடனே முனிசிபாலிலிருந்து மேற்படி துரைகள் கருப்பு உடுத்தி கொண்டு மேல வாத்தியங்களோடு கூடிய சம்பிரமங்களுடன் பிளாஸிலே வந்து நின்றார்கள். பிளாஸ் என்பது பிளாஸ் டி குவர்னமா என்று சொல்லப்படக்கூடிய அரசாங்க இட நடுவமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை குறித்தது. பிளாஸ் என்பது அது ஒரு இடம், ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்வது. அது அரசாங்க இடமாக இருப்பதால் அதற்கு ஒரு தனி மதிப்பு இருந்தது. பிளாஸிலே வந்து நின்றார்கள். சொல்தாது, இராணுவத்தார், சிபாய்கள், மேல்படி படைத்தலைவர் முசியே தெப்ரன் முதலானவர்கள் மேற்சொன்ன முனிசிபால் துறைகளுக்கு எதிராக பிரமாணிக்கம் செய்து கொடுத்த விவரம். போன 1790ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி முனிசிபால் ஏற்படும் போது வருஷா வருஷம் ஜூலியத் மாதம், அதாவது ஜூலை மாதம், ஜூலியத் மாதம் 14ஆம் தேதியில் சகல இராணுவத்தார்களும் பிரமாணிக்கம் செய்து கொடுக்கிறதென்று ரேக்லெமா கட்டளை பிறந்திருக்கிறபடியினாலே அவ்வொழுங்கின்படி இவ்வருஷத்துக்கு மேற்சொல்லி இருக்கிற சமஸ்தமானவர்களும் நசியோமுக்கும் ராசாவ் அவர்களுக்கும் ரோய் லோ என்ற முறைமைக்கும் துரோகம் செய்யாமல் சுமத்திரையுடன் இருக்க கடவோம் என்று முசியே தெப்ரன் அவர்கள் சொன்னபடி கையெடுத்து உரத்து சொன்னார்கள். அந்த சமயத்தில் 21 பீரங்கி வெடி சுட்டார்கள். உடனே வீவ்ல நாஷியோன், வீவ்ல ருவா, வீவ்ல லுவா என்று 3 விசை கூவினார்கள். இராணுவத்தார்களை அவர்கள் இருக்கும் இடத்துக்கு அனுப்பிவிட்டு முசியே தெப்ரன் முதலான துரைகள் சமஸ்தாமானவர்களும் மேற்சொல்லி இருக்கிற சம்பிரமங்களுடன் கோயிலுக்கு போனார்கள். தெத்தேம் நடக்கிற போது கடலிலும் கரையிலும் 21 பீரங்கி வெடி சுட்டார்கள். 9 மணிக்கு சகலமும் முகிந்தது. 4 நாளைக்கு முன்னே முசியே தீப்ளெக்ஸ் அவர்களுடைய பழைய அரண்மனை அடுத்த தென் பக்கத்து பூவரச மரசாலைக்குள்ளே நன்றாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஏராளமான அரிய சொற்கள் இந்த நாட்குறிப்புகளில் கிடக்கின்றன. அதில் நாம் முன்பே நம்முடைய காணொளி வழியாக பேசிய புல்வார் என்ற சொல்லிற்கு மர நிழற்சாலை என்று நாம் சொன்னோம். புதுச்சேரி தன்னுடைய நகர பகுதியை முழுமையாக மரநிழற்சாலைகளாக கொண்டிருந்தன என்ற செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். அதை விரிவாக பார்க்க வேண்டிய சூழலில் நாம் பார்க்க வேண்டும். இந்த இடத்தில்
4 நாளைக்கு முன்னே முஸ்யே துய்ப்ளெக்ஸ் என்ற ஆளுநர், அவரை முஸ்யே என்று சொல்லுவது மெஸ்யே, மூசியே என்றெல்லாம் சொல்லக்கூடிய வழக்கத்தில், ஐயா துய்ப்ளெக்ஸ் அவர்களுடைய பழைய அரண்மனையை அடுத்த தென் பக்கத்து பூவரச மர சாலைக்குள்ளே, தென் பக்கத்து, இந்த இடத்தில் நாம் மீண்டும் நம்முடைய பழைய காணொளிகளின் வழியாக பல செய்திகளை நினைவூட்ட வேண்டியிருக்கிறது. நான் இந்த புல்வார் பற்றி போடும் பொழுது தென் மரநிழற்சாலை, வட மரநிழற்சாலை என்றெல்லாம் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது புதுச்சேரிக்காரர்கள் பலர் அரிய சொற்கள் சிலவற்றை தன்னுடைய விடைப்பகுதியில், கமெண்ட் பகுதியில் போட்டிருந்தார்கள். அதை தென்னண்டை புல்வார், வடவண்டை புல்வார் என்ற சொற்களை கொடுத்து போட்டிருந்தார்கள். அண்டை என்பது பக்கத்தில் என்று பொருள். தெற்கு பகுதியை ஒட்டிய என்பதற்காக தென்னண்டை புல்வார், தெற்கு பகுதியை ஒட்டிய புல்வார், வடக்கு பகுதியை ஒட்டிய புல்வார் என்ற அடிப்படையில் தென்னண்டை புல்வார், வடவண்டை புல்வார், கீழண்டை புல்வார், மேலண்டை புல்வார் என்று நம்முடைய மக்கள் அந்த காலத்தில் வழக்காக வைத்திருந்திருக்கிறார்கள். அது தற்பொழுது வரை பழைய நடைமுறையை பின்பற்றி பேசியவர்களுடைய நிலையில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த இடத்தில் தென் பக்கத்து என்று சொல்ல பெற்றிருக்கிறது. பூவரச மர சாலைக்குள்ளே, அப்பொழுது பூவரச மரங்கள் தொடர்ச்சியாக அந்த சாலையில் இருந்ததற்கான காட்சியை நமக்கு இந்த வரி நமக்கு காட்டுகிறது. ஒதியஞ்சாலை, தென்னஞ்சாலை என்பதை போல பூவரச மர சாலைக்குள்ளே கவர்னமாவுக்கு எதிராக, ஆளுநர் மாளிகைக்கு எதிராக, ஆளுநருடைய அவைக்கு எதிராக, கவர்னமாவுக்கு எதிராக 600-700 துவாசு நிகழம் 1000 பேர் உழுக்காந்து சாப்பிடும்படியான மகா விசாலமுள்ள பந்தல் போட்டு வைத்திருந்ததில் இந்த பட்டணத்தில் இருக்கப்பட்ட துரைகள், வீட்டில் இருக்கப்பட்ட மேசைகள், நாற்காலிகள் சமஸ்தமும் எடுத்து வந்து மேற்சொன்ன பந்தலுக்குள்ளே போட்டு முஸ்தீது செய்து வைத்திருந்தார்கள். சகலாரும் வந்து கூடும்படியாய் 12 அடித்தொரு, இந்த இடத்தில் 12 அடித்தொரு மணிக்கு ஒரு பீரங்கி வெடி சுட்டு அடையாளம் காட்டினார்கள். 12 அடித்து ஒரு மணிக்கு, 12இல் ஒரு பெரிய முள் 12 அடிக்கும் பொழுது 1 மணி நேரம் என்ற ஒரு கணக்கு துவங்குகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு 12 அடித்து ஒரு மணிக்கு 12 அடித்த ஒரு மணிக்கு 12க்கு வந்திருக்கிறது முள், பெரிய முள் 12க்கு வந்திருக்கிறது. ஆனால் நேரம் 1. 12 அடித்து ஒரு மணிக்கு ஒரு பீரங்கி வெடி சுட்டு அடையாளம் காட்டினார்கள். அப்பொழுது ஒரு பீரங்கி வெடி போடுகிறார்கள். ஆகையால் 2 மணிக்கு மிலித்தேர்கள் முதலாய் அபித்தாம் என்ற துரைகள் சமஸ்தமானவர்களும் 500-600 பேர்கள் வந்து மேற்படி பந்தலில் கூடினார்கள். ஏற்கனவே மிகப்பெரிய பந்தல் அமைக்க பெற்றிருக்கிறது. அந்த பந்தலில் 500-600 பேர் கூடியிருக்கிறார்கள். இவ்வடத்திலிருந்து சில துரைகள் கவர்னமாவுக்கு போய் தெப்ரேன் அவர்களை அழைத்தார்கள். ஜெனராலும் முஸ்யே மொத்தே மைற்றும் கொமுசெலுங்காரரும் கூடிக்கொண்டு பந்தலில் வந்து சேர்ந்தார்கள். துரைகள் எல்லாம் குவளைகளில் சாராயம் பார்த்து கொண்டு ஆலா சாந்தே, இந்த இடத்தில் இந்த வரிக்கு முன்பாக சியர்ஸ் என்று ஆங்கிலத்தில் மகிழ்ச்சியோடு குவளைகளை தட்டி கொள்ளக்கூடிய வழக்கம் ஆங்கில நாடுகளில் இருப்பதை போல பிரெஞ்சு மொழியில் ஓத்ரு சாந்தே என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அட் யுவர் ஹெல்த், உங்கள் உடல் நலத்துக்காக என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. இந்த இடத்தில் ஆலா சாந்தே de la nation, ஆலா சாந்தே de la nation et à la santé du roi என்று குடிச்சார்கள் என்று சொல்கிறார். தேசத்துக்காக, தேச நலத்துக்காக, அரசரின் நலத்துக்காக என்று தன்னுடைய மகிழ்ச்சியான செய்தியை பரிமாறிக்கொண்டு குடித்தார்கள். அந்த க்ஷணம் 21 பீரங்கி வெடி சுட்டார்கள். உடனே சாப்பிட துவக்கி 6:30 மணி வரைக்கும் சாப்பிட்டு கொண்டு சொல்தாதுகளில் 30 பேர் வரைக்கும் இந்த கும்பலில் வந்திருந்ததினாலே துரைகளும் சொல்தாதுகளும் கூடிக்கொண்டு பாடிக்கொண்டும் வெகு வெக்காளிப்பாய் இருந்தார்கள். அந்த மகிழ்ச்சியான சூழலை அழகாக இந்த நாள் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். சொல்தாதுக்கள் கும்பல் கும்பலாய் கூடிக்கொண்டு தெருக்களில் தம்புரடித்துக் கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு கூத்தாடிக்கொண்டு
வேடிக்கையாய் இருந்தார்கள். சீர்மையிலே ராசாவும் குடிகளும் ஒருமித்து சமாதானமாய் போனபடியினாலே அதற்கு அடையாளமாக இவ்வடத்திலிருந்து விருந்து செய்து பண்டிகை கொண்டாடப்பட்டதென்றும் கோஃபெதராஷியோ என்று சொன்னார்கள். இந்த இடத்தில் அந்த புரட்சியினுடைய செய்தி நமக்கு பரிமாறப்படுகிறது. சீர்மை என்பது பிரான்ஸ் தேசத்தை குறித்த ஒரு சொல். சீர்மையிலே ராசாவும் குடிகளும் ஒருமித்து சமாதானமாய் போனபடியினாலே அதற்கு அடையாளமாக இவ்வடத்தில் இருந்த விருந்து செய்து பண்டிகை கொண்டாடப்பட்டதென்றும் கோஃபெதராஷியோ என்றும் சொன்னார்கள். சாராயம் மாத்திரம் 1500 போட்டில் செலவாச்சுது. 1500 புட்டில்கள் சாராயம் குடிக்க பெற்றிருக்கிறது. விசேஷிச்ச செலவானபடியினாலே ஒரு மாசத்துக்கு முன்னமே தானே விசேஷிச்ச செலவானபடியினாலே ஒரு மாசத்துக்கு முன்னமே தானே இந்த பட்டணத்தில் இருக்கப்பட்ட துரைகள், பெரிய மனுஷர் முதல் சில்லறையார் வரைக்கும் வீடு ஒன்றுக்கு 10 ரூபாய் வரி போட்டு சேர்மானம் செய்து செலவு செய்யப்பட்டது. இன்றைய தினம் சொல்தாது இராணுவத்தார்களுக்கு காவல் கட்டில்லாதபடியினாலே மனதின்படி சாராயங்கள் குடித்து கொண்டு தெருக்களோறும் கூத்தாடி கொண்டும் திரிஞ்சார்கள் என்று இந்த வீராநாயக்கருடைய நாட்குறிப்பில் 1792 ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் நாள் பிரெஞ்சு தேசிய நாளை 235 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி கொண்டாடினார்கள் என்ற செய்தியை நமக்கு காட்சிப்படுத்துகிறது. அனைவருக்கும் பிரெஞ்சு தேசிய நாள் வாழ்த்துக்கள். புதுச்சேரியில் வாழக்கூடிய பிரெஞ்சு குடிமக்களும் பிரான்சில் வாழக்கூடிய இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய பிரெஞ்சு குடிமக்களுக்கும் பிரெஞ்சு தேசிய வாழ்த்துக்கள், பிரெஞ்சு தேசிய நாள் வாழ்த்துக்கள். பிரான்சு தேச மக்களுக்கு எங்களுடைய அன்பான தேசிய நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.